நியாயப்பிரமாணம் கொடுக்கும் காலம் வரைக்கும், நியாயப்பிரமாணம் கொடுக்கும் காலம், அதாவது சட்டப்பிரமாணம் மோசே மூலமாக கொடுத்த அந்த காலம் முதல், அது முன்காலத்தில் நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்தில் மனசாட்சி பிரமாணம் இருந்துச்சு. அதாவது தேவனே ஆதியாக முதல் அதிகாரத்தில் 27வது வசனம் சொல்கிறாரு, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்போ தேவன் அவருடைய சிருஷ்டிப்பை தேவனுடைய சாயலாகத்தான் மனுஷையும் ஆணும் பெண்ணுமாக தேவனுடைய சாயலாக படைத்தார். ஆனால் அதன் பிறகு அந்த காலத்திலிருந்து நியாயப்பிரமாண காலம் வரைக்கும் மனசாட்சி பிரமாணம் தான். தேவன் எப்படி அந்த இருந்தாரோ அந்த மனசாட்சியை தான் தேவன் மனுஷனுக்குள்ளே வச்சு உருவாக்கி மனுஷனை படைத்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்த அந்த காலத்தில் பாவம் நிறைந்தபடியினால் ஜனங்க அநேக பாவங்களை செஞ்சாங்க. கர்த்தர் அதுக்கு பிறகு இந்த ஜனங்கள் மனம் திரும்பி தேவன்கிட்ட வருவதற்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். கடவுள் என்ன செஞ்சார்? தேவ வார்த்தையை, தேவ நீதியை மனுஷன் மோசே வழியாக கொடுத்தார். அதை கேட்டு ஜனங்க பிறகு பார்த்திங்கன்னா காலம் கடந்து இந்நாள் வரைக்கும் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு முடிவில்லாத. அப்போ கர்த்தரை தேடி வர ஜனங்களுக்கு அந்த பிரமாணம், மோசே மூலியமாக கொடுத்த பிரமாணமும் அது தேவன் யாருன்னு அறிஞ்சிக்கொள்ள ஒரு வாய்ப்பு உருவாக்குச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவரை விசுவாசிக்கும் போது அந்த பிரமாணம், பழைய பிரமாணம் இல்லை, புதிய பிரமாணம். கர்த்தர் எதுக்காக மனுஷன் சாயலாக படைக்கப்பட்டானோ அந்த மனுஷ சாயலே தேவன் திரும்ப கொடுக்க ஆண்டவர் இயேசு வழியாக இந்த காரியம் பின்னால் ஆண்டவர் இயேசு வழியாக வருது. இப்போ இதுக்கு நம்ம பார்க்க போனால் இதோட முடிவு துவக்கம் ஆதி ஆகமத்தில் துவக்கினாலும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 16, 17, 16 படிச்சுட்டு 16:1. தமது வலகரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் வேதம் தெளிவாக சொல்லுது. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள் உடையவராக இருந்தாராம். அப்போ 7 நட்சத்திரம் வேதம் சொல்லுது 7 சபை தூதர்களாம்ன்ட்டு. கடைசி வாசனம் 7 நட்சத்திரம் 7 சபை தூதர்கள். அப்போ ஒவ்வொரு சபைக்கும் கொடுக்கப்பட்ட தூதர்கள் தான் இங்கே பேச சொல்லப்படுது. 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைன்ட்டு கடைசி வசனம் 20வது வசனம் கடைசி வரி முடியுது. அப்போ இங்கே தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள் ஏந்தி கொண்டிருந்தவர், அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டதாம். இருபுறல கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நியாய தீர்ப்பை தான் இங்கே வேதம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. கடைசி காலத்தில் ஆண்டவரே சொன்னார், என்னுடைய வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் இல்லையா, என்னுடைய வார்த்தையை உங்களை நியாயம் தீர்க்கும்னு சொன்னார். அப்போ இங்கே கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது, அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்ததாம். அப்போ முதலாவது கடைசி காலத்தில் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். கருக்குள்ள பட்டயம் அவர் வார்த்தை தான் நியாயம் தீர்க்கும். அந்த பட்டையை நியாய தீர்த்த பிறகு, பூமி அழிந்த பிறகு புதிய வானம் புதிய பூமின்னு கர்த்தர் பின்னால் சொல்லுகிறார். அந்த வார்த்தை வல்லமையாக பிரகாசிக்கிற சூரியனை போல மாறும், வெளிப்படும் பின்னால். அப்போ நியாய தீர்ப்பு நாள் என்னதான் ஒரு நாள் இதே ஆண்டவர் இயேசு ஆதியாகமத்து சொன்னார், தேவசாயிலாக நான் ஜனங்களை படைக்க செஞ்சேன்னு. அந்த ஜனங்கள் ஒரு நாள் அந்த பாவத்தை அறிந்து அதன்படி நடந்தாங்க. முடிவில் நான் அவங்களை நியாயம் தீர்க்கும்போது இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக என் வார்த்தை போகும். அதே நாளில் நான் அவருடைய முகம் வல்லமையாக பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கும். 17வது வசனம் படிக்க தொடர்ந்து. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலக்கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். ஆமென். சொல்றாரு, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவராக இருக்கிறேன். அப்போ நான் முந்தியும் இருந்தேன், இப்பயும் இருக்கிறேன், நான் தான் பின்னால் நியாயத்திற்கு போகிறேன் சொல்லிட்டு 18வது வசனம் சொல்லுது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கு பாதாளத்துக்கு முறைய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். ஆமேன். மரணத்திற்கும்
பாதாளத்துக்கும். அப்போது கர்த்தருடைய கரத்தில் தான் எல்லாமே இருக்கிறபடினால் எல்லாமே மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் அவர் ஒரு மனுஷன் உயிரோடு இருப்பதும் உயிரோடு வாழ்வதும் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது. மனுஷனுடைய முயற்சி செய்ய முடியும், நீதிமொழியில் சொல்லுது, முயற்சி எவ்வளவோ செய்யலாமா, ஆனால் அதோட முடிவு கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது வேதம் சொல்லுது. அப்போ இங்கே எல்லாமே தேவனுடைய கரத்தில் இருக்கப்படினால் தேவன் மனுஷனுடைய தேவனுடைய சாயலாக மனுஷனை படைச்ச தேவன் கடைசியில் அந்த மனுஷன் தேவ சாயலாக வரணும்னு சொல்லிட்டு தான் இங்கே தேவன் நியாயத்தீர்ப்பு கொடுக்குறார். இந்த நாளில் கூட கர்த்தர் அந்த ஜனங்கள் அந்த மக்களும் கர்த்தர் பக்கமாக வரணும், அந்த சாயலுக்கு திரும்பி வரணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறாரு, பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார்? யோவான் இல்லையா? யோவான் தான் யோவான் புஸ்தகம் எழுதினார், வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினார், 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் அவர் தான் எழுதினார். அப்போ இந்த யோவானுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் சாதாரண ஒரு இருந்த சீஷரிலே இருந்த அப்போஸ்தலர்களே அவர் ரொம்ப சின்ன பிள்ளை. ஆண்டவர் இயேசுவோடு இருக்கும்போது அவருக்குன்னா ஒரு 17 வயசு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த வயசில் அவர் தனியாக ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவருடைய குடும்பத்தார், அவங்க அம்மா பேர் போட்டுக்குது இல்லையா, அவங்க அம்மா பேர் என்னங்க, செபிதோலின், அவங்க தாயார் பேர், அவங்க சகோதரன் யாக்கோப்பு, இந்த யோவான், இந்த குடும்பம் கடைசியில் கர்த்தர் மேலே அதிகமாக விசுவாசம் அன்பு வைத்தபடினால் இந்த சாதாரண மனுஷனுக்கு யோவான் வழியாக கர்த்தர் இப்போ நடக்கக்கூடிய காரியங்களையும் இனி வரப்போகிற காரியங்களும் அவருக்கு தெரியப்படுத்தினார். ஏன் அப்படி தெரியப்படுத்தினார்னா, இருந்த அப்போஸ்தலர்கள் அப்போ இருந்த சீஷர்கள் அனைவரையும் யோவான் கர்த்தர் மேலே அன்பு வச்சிருந்தார். அந்த அன்பு தான் அந்த இருதயத்தை, ஆமாம், தேவன்கிட்ட பாருங்களேன், அந்த இருதயத்தோடு நீங்கள் தேவனை தேடுங்க. இருதயத்தோடு ஏதோ ஒரு காரியத்துக்காக தேடாதீங்க, உங்கள் இருதயம் தேவன் மேலே தேடுற அந்த அன்பை காட்டுங்களேன். அவர் எப்படிப்பட்ட தேவன் நம்மகிட்ட வெளிப்படுவார். ஆமாம், அதிகமாக வெளிப்படுவார். அதாவது ஒரு தேவைக்காக என் தேவனை நான் தேடுறேன், கண்டிப்பாக பதில் கொடுப்பார், நடத்துவார். ஆனால் அது இல்லாமல் ஒரு அன்பு, இனம் புரியாத தேவ அன்போடு நடக்கும்போது அவர் இருதயம் என்ன விரும்புகிறார், அந்த விருப்பத்தை நம்மளுக்கு சொல்லுவார். அவர் என்ன செய்ய போகிறாரு, இப்போ நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இதுக்காக நீ ஜெபம் பண்ணு, இப்போ இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இதுக்காக நீ போய் பாரு. இப்படியா ஒரு காரியத்தை, வரப்போகிற காரியத்தையும் நடக்க போகிற காரியத்தை தேவன் சொல்லுவார். எப்போ சொல்லுவார்? அவர் இருதயத்தை அறிஞ்ச போல, யோவானை போல. அதுதான் யோவான் கடைசி காலத்தில் ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்படும் போது சிலுவையிலேருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னை நம்பி ஒரு குடும்பம், அவங்களோட தாயார் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் யோவானை பார்த்துட்டு சொல்கிறாரு, இதோ யோவானே, நீ கவலைப்படாத, இதோ உன் தாய் இருக்கிறாங்க பாரு, அவங்ககிட்ட போயிடு. பார்த்தீங்களா? அப்போ கடைசி நேரத்தில் கூட அவர் இருதயம் எப்படி இருக்குது பாருங்க. அப்போ அவரை நம்பி வரும்போது அவர் எல்லாத்தையும் அந்த உண்மையான அன்போடு அவரை நம்ம தேடணும். இந்த யோவான் தான் எழுதுகிறார். இப்போது அந்த அன்பு என்னென்ன பாருங்களேன். யோவான் 14வது அதிகாரம் எடுங்க சார். யோவான் 14:1-4 வாசனம் படிங்க சார். பக்கம் 149. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். போதும் சார். முதல் வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்க தேவையில்லை. ஏன் கலங்காத இருக்கணும்னு சொல்கிறாருன்னா, ஆண்டவருடைய எண்ணம் இந்த சீஷர்களை உருவாக்கி கர்த்தர் எதெல்லாம் செய்தாரோ அதை இவங்க செய்யணும்னு விரும்பினார். ஆனால் இவங்க கர்த்தர் கூட இருந்து அதில் ஒருத்தவன் கர்த்தரை காட்டி கொடுத்தான், மற்ற பேர் கர்த்தரோடு இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய இருதயத்தை புரிஞ்சிக்கல. கர்த்தருடைய இருதயத்தை கர்த்தர் இருக்கும்போது கடைசியில் கர்த்தர் ஒரு நாள் பரலோகத்துக்கு தேவனுடைய பிதாவிடத்தில் போகிறாரு. அப்போது இவர் பார்க்குறாரு, இந்த ஜனங்க இவ்வளோ நாளாக இவங்க நம்ம கூட இருந்தாங்களே, இவங்களுக்கு நம்ம அநேக காரியங்களை சொல்லி கொடுத்தும் செஞ்சாங்க, ஆனாலும் இப்போ கலக்கத்தோடு இருக்கிறாங்க. அப்போ இந்த கலக்கத்தோடு இருக்கும்போது அவர் முதலாவது சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காத இருக்கணும். அப்போ நீங்கள் கலங்காத இருக்கணும்னா என்ன செய்யணுமா? தேவனிடத்தில், ஆமாம், முதலாவது தேவனிடத்தில் விசுவாசம் வை, என்னிடத்தில் விசுவாசம் வை. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், இவங்க தேவனிடத்தில் விசுவாசம் இல்லை, பிதாவிடத்தில் விசுவாசம் இல்லை, ஆண்டவர் இயேசு மேலே விசுவாசம் இல்லை. அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் கலங்குறீங்க. காரணம், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் இல்லை, உங்களை நடத்துகிற ஆண்டவர் இயேசு அவர் மேலே நீங்கள் விசுவாசம் இல்லாத படியினால் இப்போ உங்கள் மனசு எப்படி இருக்குது? கலங்குது. ஏன்? அதான் சொல்கிறாரு, கலங்காதீங்க, கலங்காதீங்க. அப்போ நம்ம கலக்கம் வருதுன்னு சொன்னால், நான் கலங்காத இருக்கணும்னு சொன்னால் நம்ம முதலாவது விசுவாசம் எங்கே வைக்கணும்?
தேவன் மீது வைக்கணும், ஆண்டவர் இயேசு மீது வைக்கணும். அதுதான் நம்மளை கலங்காது. ஏன்னா அவர் நம்மோடு இருக்கும்போது அந்த கலக்கம் கண்டிப்பாக ஏற்படாது. எந்த சூழ்நிலையும் கலக்கம் வருதுன்னு வச்சுங்க, இதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ கலங்காத இருப்பதுக்கு சில வழிமுறையை சொல்லி வர்றாரு பின்னால். இதை நீங்கள் எப்படி அந்த கலங்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறை, இந்த வழிமுறை படி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது தேவன் உங்களுக்குள்ளே இருந்து காரியங்களை செய்யும்போது அது உங்களுக்குள்ள எந்த கலக்கம், எந்த காரியங்கள், எந்த மனசில் சஞ்சலம் வந்தாலும் அந்த தேவ சமாதானம் உங்களை என்ன செய்யும், முழுமையாக இருக்கும். அதான் இங்கே சொல்ல வர்றார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். சொல்லி படிங்க தொடர்ந்து. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்ளுவேன். சேர்த்துக்கொள்ள என் பிதாவிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்போ யாருக்கு சொல்றாரு? எல்லாருக்கும் சொல்ல. யாருக்கு சொல்றாரு? சீஷர், தேவனோட பிள்ளைங்க, நமக்கு அனைவருக்கும் சொல்றாரு. ஏன்னா அவரே நம்ம நம்புறபடினால். அப்போ சொல்றாரு, ஒரு நாள் வரும், நான் பிதாவிடத்துக்கு போறேன், அங்க போய் நான் உங்களுக்காக வாசஸ்தலங்களை உருவாக்கிட்டு திரும்ப வந்து நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நான் உங்களுக்கு கூட்டின்னு போவேன். அப்போ தேவனுடைய இது முதலாவது ஆண்டவர் இயேசு கொடுக்குற வாக்குத்தத்தம் தான். நமக்கு எத்தனையோ வாக்குத்தத்தம் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? இவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் இதுதான். என்ன சொல்கிறாரு? நீங்கள் கலங்காதீங்க, ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு நான் பிதாவிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இடம் இருக்குது, நான் போய் அங்கே ஆயத்தம் பண்ண பிறகு திரும்ப வந்து நான் உங்கள்கிட்ட வந்து நான் உங்களுக்கு கொண்டு போவேன். ஆனால் நான் என்ன உங்கள்கிட்ட சொன்னனோ அந்த கற்பனையை நீங்கள் செய்யுங்கன்றார். நான் என்ன இப்போ நான் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் அதை கை கொண்டு நடங்க, அதனால நான் திரும்ப வரும்போது என் கற்பனைப்படி நடக்கிறீங்களே அவங்கள தான் நான் கொண்டு போவேன். அப்போது அங்கே வெளிப்படுத்தின விசுவாச வேதம் சொல்லுது, நியாய தீர்ப்பு நாள் அவர் வந்து வருவார், வந்து நியாய தீர்ப்பார். தேவனோடு இருக்கிறவங்களுக்கு அவங்க பிரகாசிக்கிற ஒளியை போல மாறுவாங்க. தேவனோடு இல்லாதவங்க நியாய தீர்ப்பு நாளில் என்ன நடக்குமோ நியாய தீர்ப்பு வரும். அப்போ இங்கே சொல்கிறாரு, நான் போகிறேன், நான் போய் திரும்பி வருவேன். ஆனால் நீங்கள் நான் உங்களுக்கு கற்பனையில் என்ன சொன்னோன்னு அந்த கற்பனையை கை கொண்டு நடக்கும்போது நான் திரும்ப வந்து உங்களை மாத்திரம் இந்த இடத்துல கொண்டு போயிடுவேன். அப்போ அதான் அவங்க சொல்லும்போது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன இடத்துல சேர்த்துக்கொள்வேன்றார். இதுக்கு அந்த தேவனுடைய அன்பு பாருங்க, இந்த 13வது அதிகாரத்திலே 13வது அதிகாரத்தில் 33, 34 வசனம் படிங்க சார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரிடம் சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். இதே வசனம் ஆண்டவர் 7வது அதிகாரத்தில் இந்த யோவானில் யூதர்கிட்ட சொல்றார். அப்போ அவனுங்க வந்து எங்கே போவார், அவர் மறிச்சிடுவாரா அப்படின்னு அவங்க வந்து சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து பூமியில் இருந்தீங்க, நான் பூமியில் உண்டானவன் இல்லை, நான் பரலோகத்தில் உண்டானவன் சொல்லிட்டு சொல்கிறார். இங்கே அவங்க பூமிக்கு உரியவங்க, ஆண்டவரை அறியலை. ஆனால் இங்கே சீஷருக்கு தேவன் அறிஞ்சவங்க. அப்போ சொல்கிறாரு, நான் யூதரோடு சொன்னது போல் இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்க. அப்போ கற்பனை பாருங்க, அதாவது மனம் சஞ்சலப்படுதுன்னா அன்பு இல்லாத இருக்கும்போது என்ன செய்ய மனம் கண்டிப்பாக சஞ்சலப்படும். நீங்கள் அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கற்பனையிலே மத்தியோட சொல்கிறார் ஆண்டவர், நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உன்னை உபத்திரப்படுத்துறவங்களுக்காக துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் செய்ய முடியாது இல்லைங்களா? நம்ம ஒருத்தவங்க துன்பப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தவங்க நம்மளை ஒரு ஏதோ ஒரு காரியம் செய்கிறான், நம்ம காதுக்கு வருது, நம்ம அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோன்றீங்க? ஜெபம் பண்ண மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? எதிர்த்து அவங்கள எதனாச்சும் செய்யணும்னு நினைப்போம். அந்த தேவ பிள்ளைங்க செய்யக்கூடாது. அந்த மாதிரி எதிர்க்க சிந்தனையே வரக்கூடாது. அவங்க பாட்டு நடக்கிறது செய்யட்டும். நம்ம தேவன் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாரோ, ஏன்னா நம்ம தேவனோடு இருக்கிற உறவை கெடுத்துக்கூடாது, தெரியுதுங்களா? அப்போ நம்ம தேவனுக்கேற்ற அவர் என்ன எழுதியிருக்கிறாரோ அந்த வார்த்தைக்கு தகுந்தது போல் நம்ம வாழ்க்கை இருந்தால் நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவனால் அநேக நன்மைகள் கர்த்தர்ட்ட பெற்றுக்கொள்ளுவோம். அதை விட்டுட்டு நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத வேற ஏதோ நம்ம அந்த செய்ய ஆரம்பிக்கும் போது ஏதோ நல்ல வழி, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நல்ல வழியோ, கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியமும் வராது.
அதனால வேதம் சொல்லுது, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு. தேவனுடைய கற்பனையில் மெயினான கற்பனை, முதல் கற்பனை தேவன்கிட்ட அன்பு கூறுங்க. ரெண்டாவது, உன்னைத்தானே அன்பு கூறுறது போல பிறரையும் அன்பு கூறுங்க. பிறர் நமக்கு அன்பு கூறாட்டாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைங்க பார்த்து என்ன செய்யணுமா, நான் இயேசுவோட பிள்ளைனை பார்த்து இயேசு கிறிஸ்துவை போல சாட்சியாக வாழணும். அந்த சாட்சி, முதலோடைய சாட்சியே அன்பு தான். மீதியெல்லாம் ஆவியின் அபிஷேகம் பெற்று செய்கிற காரியம் அது வேற. ஆனால் என்னை பார்க்குறவங்க எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருன்னா அந்த அன்பு. அப்போ அந்த அன்பு நம்ம பார்த்த உடனே அந்த நற்கிரியை செய்கிற காரியத்தை வச்சே கண்டுபிடிப்பாங்க, இவங்க வித்தியாசமாக இருக்கிறாங்களா யார். அப்போ இவங்க ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கிறாங்க, இயேசுவோட பிள்ளைங்க. அப்போ இது தான் முதலாவது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்று புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்போ அன்பாய் இருந்தால் தான் சீஷர். அப்போ நீங்கள் அன்பாய் நடந்து கொள்ளும் போது தான் சீஷர் ஆக முடியும். அந்த சீஷர்னு வெளிப்பாடு, சீஷர்னு சொல்லணுமா, இயேசுவோட சீஷர்னு சொல்லணுமா, அன்பு இருக்கணும். இந்த அன்பு அதாவது எல்லாருக்கும் நீங்கள் அன்பை காட்டணும். ஆனால் எல்லாரும் அன்பு காட்டிட்டு நீங்கள் அவங்க எப்படி நடக்கிறாங்களோ அதில் சார்ந்துடக்கூடாது. அதான் கஷ்டம், அதுதான் வேணும். இது முக்கியமானது. அது இங்கே அதான் ஆண்டவர் அவங்களுக்கு கலங்காதீங்கன்னு சொல்கிற காரணம் அதான். எதுக்கு சொல்கிறாருன்னா, அவங்க சஞ்சலப்படுற அன்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இங்கே அதான் இங்கே சொல்கிறாரு, அன்பே இல்லை, ஒருத்தருக்கு அன்பு இல்லை. அப்போது எதுக்கு அன்புன்னா அதில் முன்ன பாருங்க என்ன சொல்கிறார் பாருங்கன்னா, அதே 13வது அதிகாரத்தில், அந்த சமயத்தில் அவன் சீஷர் இயேசுவுக்கு அன்பான இருந்தன் ஒருவன் இயேசுவின் மார்பில் சார்ந்து கொண்டு யாரை குறித்து சொல்லுகிறார் என்று 24வது வசனம் 13:24 யாரை குறித்து சொல்கிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவன் கைசாடையாய் காட்டினான். அப்போது அவன் இயேசுவின் மார்பில் சார்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றான். இயேசு பிரதித்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன் தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். நல்ல கவனிங்க, கர்த்தர் இயேசுவோட ஒரு யூதாஸ் இருக்கிறார். எத்தனை காரியம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருப்பார், எத்தனை காரியம் சொல்லியிருப்பார். ஆனாலும் யூதாஸ் அவர் கூட இருந்துட்டு என்ன செய்கிறான், வெளியில் போய் ஆமாம் ஒரு தொடர்பு வச்சுக்கணும். ஆனால் இது யூதாஸ் பாருங்கள், ஆவியினால் நடத்தப்படுகிற காரியம் யூதாஸுக்கு இருக்குது. ஆண்டவர் 2 பேராக போய் அனுப்புகிறாரு, அவங்க போய் பிசாசு அதெல்லாம் துரிச்சிட்டு சொல்கிறாங்க, அதில் யூதாஸ் இருக்கிறார். ஆனாலும் அவர் இறுதி எங்கே இருந்துச்சு, ஏதோ ஒரு வெளியில் காரியம் இருக்குது பாருங்கள். இந்த வெளி காரியம் அவர் எங்கே கொண்டு போச்சு, கடைசியில் ஆண்டவர் விட்டு பிரிச்சிருச்சு பாருங்க இல்லை. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள தேவ வல்லமை இருக்கலாம், ஆனால் தேவ காரியம் கூட இருக்கலாம். ஆனால் பாருங்க, தேவனை விட்டு போயிட்டார் பாருங்க. கடைசியில் அவர் முடிவு இதே ஆண்டவர்கிட்ட இருந்திருந்தாருன்னு சொல்லியிருப்பாரு, கீழ்ப்படைஞ்சிருந்தாருனால. ஆனால் வேதவசனப்படி அது இருக்கக்கூடாது, ஏன்னா யூதாஸ் வேணும். அப்போ தேவன் அங்கே அவர் செஞ்ச காரியத்தை சீக்கிரமாக போய் செய்ய எத்தனையோ அவனை சொல்லியிருப்பார் கூட மறைமுகமாக. அவன் கேட்கல, கடைசியில் அவன் செய்வதை செஞ்சான். அவன் இறுதியம் வேற எங்கேயோ இருந்தது, அவன் இறுதியம் பணத்தில் வேற எதையோ இருந்தது. ஆனால் கர்த்தர் கூடயே ஊழியம் செஞ்ச கர்த்தர் காரியத்தை நிறைய செஞ்சவர். கடைசியில் அவர் முடிவு மரணத்துக்கு எதுவாக இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. ஒருத்தவங்க 12 பேரில் ஒருத்தவங்க கூட இருந்து இப்படி செய்கிறான், இன்னொருத்தவங்க மீதி 11 பேர் அன்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அதான் சொல்கிறாரு, என் கற்பனையை கைக்கொள், அன்பாக இருங்க, அதான் முக்கியமானது. ஒருவருக்கு ஒரு அன்பாக நடந்துங்க, அதான் முக்கியமானது. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு சிலுவையில் அறைய போகிற நேரம், சிலுவையில் அறைய போகிற அடுத்த இதில் அதிகாரத்தை சிலுவையில் அறைய போகிற நேரம் வந்துடுச்சு அவருக்கு. இப்போ யாருக்கு யார் ஆலோசனை கொடுக்கணும், யாரை பலப்படுத்தணும்? சீஷருங்க தான் ஆண்டவர் இயேசுவை பலப்படுத்தணும் இல்லை. அவர் தான் சிலுவையில் போகிறாரு. ஆண்டவரே மன்னிச்சிங்க, நீங்கள் சொல்கிறீங்க உண்மை. அவர் சொல்கிறாரு, நான் கடைசி காலம் வந்துருச்சு, இதேமாரி என்னை மூப்பர்கிட்ட கொண்டு போவாங்க, அதெல்லாம் சொல்கிறாரு. அவனுங்க அதை கண்டுபிடிக்கல, அவங்க மற்ற 11 பேரை கண்டுபிடிக்கல. இதில் யார் பெரியவன் யாருன்னு அவனுக்குள்ளே சண்டை போடுறதுல பார்க்குறாங்க. இந்த காரியம் அங்கே வந்தவொடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போகிறேன், பார்க்குறாரு இவங்க 12 பேரையும் போகிறேன், அதனால் நீங்கள் இருதயம் கலங்காமல் இருங்க. பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி இருக்காருன்னு.
இருதயம் இதுதான். அப்போ உண்மையாக அன்பு தேவன்ட்ட வரும்போது நமக்கு கொடுக்குற கண்டிப்பாக கர்த்தர் இப்படி தான் நம்மளை விசாரிப்பார். உண்மையான அன்பு, உண்மையான அன்பு. அந்த இருதயம், என் இருதயம் கலங்குதுன்னு தேவன் பார்க்குறாரு பாருங்க. அப்போ இருதயம் கலங்காமல் இருங்க. ஏன் கலங்குது? காரணம் என்ன? காரணம் என்ன? அவர் கற்பனையை கை கொள்ளல, அவர் கற்பனைப்படி நடக்க விரும்பலை. அதனால நம்ம என்ன செய்யறோம்? நம்ம இருதயம் கலங்குது. அப்போ அந்த முதல் கற்பனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்பு. நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பு வைக்கணும். ஆனால் எல்லார்கிட்டையும் அன்பு வச்சு அன்பு காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அன்பு காட்ட சொல்லிட்டு அவங்க செய்கிற காரியத்தை நம்ம இணைஞ்சி செய்யக்கூடாது. அதுதான் அது அவனுக்கு பிடிக்காது. அந்த பற்றி அன்பு இல்லை. அன்பு வேணும், அன்பு இருக்கணும். ஆனால் நமக்குன்னு ஒரு கிறிஸ்துவ அன்பு இருக்குது. அதை சாட்சியாக செய்யணும். அதே நேரத்தில் நம்ம அன்பு வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட போய் அன்பாக நடந்துக்கின்னு அவங்கள காரியத்தில் நம்ம ஈடுபட்டால் அந்த அன்பு சரி வராது. கர்த்தருக்கு பிரியம்லாம் போயிடும். எது நம்ம அன்பாக நடந்துக்கணுமோ தேவ அன்பு மற்றவங்களுக்காக சாட்சி ஆகணும். மற்றவங்களுக்காக நம்ம செய்ய வேண்டியது செய்யணும். இங்கே தான் சொல்கிறேன், நான் இங்கே இருதயம் கலங்காத இருக்கட்டும். ஏன்னா பிதாவிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆகையால் நான் ஆயத்தம் பண்ண போயிட்டு திரும்ப வருவேன். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணுமா? நான் எப்படி உங்களுடைய கற்பனையை சொன்னனோ அதை செய்யுங்க. அதான் சொல்கிறார் பாருங்க கீழே 12வது வசனம், 14வது அதிகாரம் 12வது வசனம். மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியையிலும் தானம் செய்வான், இவளை பார்க்கலாம் பெரிய கிரியையை செய்வான். கர்த்தர் என்ன செஞ்சாரோ அது தானம். அப்போ கர்த்தருடைய கிரியை என்ன? கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? ஆண்டவர் முதல் சொன்னார் 10வது அதிகாரத்தில், நானே நல்ல மேய்ப்பன். அடுத்தது, இந்த தொழுவத்தில் இல்லாதீங்களாம் மற்ற ஆடுகள் எனக்கு வெளியில் இருக்குது, அந்த ஆடுகளும் கொண்டு வந்து நான் மந்தையில் சேர்த்து ஒரே மேய்ப்பனாய் அதை நான் நடத்தணும். இது யாருக்கு அதிகாரம் கொடுத்தாரு? இந்த அதிகாரம் தேவனுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு. இதை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு அதிகாரத்தையும் படித்து பாருங்கள். 10வது அதிகாரத்துலேருந்து கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை கரெக்டாக அப்படியே ஒரு லெட்டர் மாரி அடுத்துன்னு சொல்லுவார். அவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய மகனாக இருக்கிறப்படி என்னென்ன அற்புதம் செஞ்சார், வல்லமை செஞ்சார், அதையும் போட்டுக்குது. அப்போ எல்லாமே அவர் கரெக்டாக சொல்லிட்டு வந்து இங்கே சொல்கிறாரு. பார்த்தா நான் போகிற காலம் வந்துருச்சு, நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ அன்பு இல்லாமல் இருக்கிறீங்க. அப்போ அன்பு இல்லாமல் இருந்தால் எப்படி கர்த்தருடைய காரியம் செய்ய முடியும்? புரியுதுங்களா? அதான் சொல்கிறாரு. அப்போ சொல்லும்போது, நான் உங்களுக்கு போய் வேறு இடத்துல ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை நான் இடத்துல சேர்த்துக்கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்தீர்கள், வழியும் அறிஞ்ச. ஏன்னா கூட இருக்கிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த வழின்னு சொல்கிறார். அப்போ உடனே தோமானா சொல்கிறார் பாருங்கள், படிங்க சார். 14வது அதிகாரம் 12வது 5வது வசனம். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போ என்ன சொல்றாரு? அவன் தோமா கேட்குறாரு, ஆண்டவரே, நீங்கள் போகிற இடத்தை அறிய தெரியாது, வழியை எப்படி நாங்கள் அறிவோம்? அந்த வழி எப்படி தெரியும் எங்களுக்கு சொல்லும்போது நான் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமாக ஜீவனமாக இருக்கிறேன். அப்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதாவோடைய தேவன், அதாவது தேவன் ஒருவரும் கண்டதில்னு வேதம் 1 அதிகாரம் சொல்லுது. யோவான்ல யாரும் தேவனை பார்த்து கிடையாது. ஆனால் தேவன் சாயலாய் ஆண்டவர் இயேசு இருக்கிறபடினால் அவரை தொட்டு பார்த்தாங்க. அதே யோவான் சொல்கிறார், நான் அவங்கள தொட்டு கண்டு சாட்சி கொடுக்குறோம். அப்போ இங்கே வேதம் சொல்லுது, அவர்கிட்ட என்ன இருக்குதான், என்ன சொல்கிறார் அவர்? ஆமாம், சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும், ஆமாம், என்னை இல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் போக முடியாது. அப்போது ஒரு பரலோகத்தில் பிதாவிடத்தில் ஒரு தேவனை கடவுளை பார்க்கணுன்னு சொன்னால் ஆண்டவரே சொல்கிறாரு, என்னை இல்லாமல் உங்களுக்கு எந்தவித வழியும் இல்லை. எத்தனையோ வழி இருந்தாலும், எத்தனை வழிமுறை இருந்தாலும், ஒரு வழி என் வழியாக தான் நீங்கள் பிதாவிடத்தில் போக முடியும். என்னை அறிந்தீர்களானால் பிதாவையும் அறிந்திருப்பீங்க. இன்று முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீங்கன்ட்டு தோமாட்ட சொல்கிறார். அப்போ 8வது வசனம் பிலிப்பு சொல்கிறாரு, படிங்க. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா?
என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? எப்படி சொல்லுகிறாய்? அப்போ பிதாவை, அதாவது என்னை கண்டவன் சொல்றாரு, பிலிப்பை நோக்கி, நான் உங்களோடு கூட இருந்தும் என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று எப்படி சொல்லுகிறாய்? அப்போ பிலிப்புடைய எண்ணம் பாருங்க, இது இவங்க 2 பேருக்கும் விசுவாசம் இல்லை. அதுதான் ஆண்டவர் முதல் வசனம் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதி இருப்பாராக, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்துல விசுவாசமா இருங்க. அப்போ அவர்கிட்ட இந்த விசுவாசம் இல்லாதபடினால் இப்படிப்பட்ட காரியம் பின்னால கேள்வி கேட்குறாங்க அவங்க. ஆண்டவரே பிதாவை காட்டும். ஆண்டவர் சொல்றாரு, என்ன பார்க்குறீங்கல்ல, என்னை பார்த்த பிதாவை பார்த்த மாதிரி தான். அப்போ என்ன விசுவாசிங்க? பிதாவிடத்தை என்ன தவிர வேற வழி இல்லைன்றாரு. அப்போ இவங்க பாருங்க, கூடவே இருக்கிறாங்க, சீஷராக இருக்கிறாங்க, அப்போஸ்தலராக இருக்கிறாங்க. உன்னா ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கல, உண்மையாக விசுவாசிக்கல. உண்மையான விசுவாசம் இல்லாதபடினால் அவங்க மனம் என்ன பிடிக்குது? கலங்குது, சஞ்சலப்படுது. அப்போ இன்றைக்கு அந்த கலக்கம் சீஷர்களை போல நம்ம வாழ்க்கையில் ஏன் வருது? எதனால வருது? விசுவாசம் இல்லை தான். ஆனால் அதுக்கு என்ன வழி? உண்மையான விசுவாசம் இருக்கும்போது என்ன வழி? முதலாவது விசுவாசத்தில் பாருங்க, எப்படி இருந்தால் அந்த விசுவாசம் நம்மளுக்கு தோணும். சங்கீதம் 34 பாருங்க, 14, 15, 16 வசனம் படிங்க சிஸ்டர். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். பாருங்க, தீமையை விட்டு விலகி. இப்போ அவங்க சீஷருங்க அதாவது விசுவாசம் இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே எப்படி? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன விசுவாசி, நான் செய்கிற கிரியை பாரு. தேவன் பிதா கொடுக்கறதெல்லாம், பிதா சொல்லுறதை கேட்டு தான் நான் செய்கிறேன். அப்போ இங்கே சொல்றாரு, நீங்கள் முதலாவது என்னை விசுவாசிங்க, பிதாவை விசுவாசி. அப்போ இந்த விசுவாசம் இல்லாத இருக்கும்போது நம்ம மனசு என்ன செய்யுதான்? சஞ்சலப்படுது, தடுமாறுது. அப்போ சமாதானம் இல்லாத போகுது. அப்போ வேதம் சொல்லுது, உனக்குள்ள சமாதானம் இல்லைன்னா முதல் காரியமே உனக்குள்ள இருக்கிற தீமை இருக்குது பாருங்க. வேதம் சொல்லுது, தீமையை விட்டு விலகு முதலாவது. அப்போ தீமைன்னா நீங்கள் உண்மையான வார்த்தை அர்த்தம் பார்த்தீங்கன்னா பாவம்னு சொல்லுது. அப்போ பாவம் கர்த்தருக்கு பிரியமில்லாதது இல்லையா? எதெல்லாம் நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாமல் அது பாவத்துக்குரிய காரியம் தான் வரும். அப்போ தீமையை விட்டு விலகு, நன்மையை செய். தீமையை விட்டு விலகிட்டு அதுக்கு எதிர்பாரா என்ன செய்யணும்? நல்லது செய். அப்போ நல்லது செய்யணும் என்ன அர்த்தம்? நல்லது செஞ்சால் நன்மை வந்துடுமா? இல்லை. நீ தீமையை விட்டு பாவத்தை விட்டு விலகும் போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத நீ நடக்கும்போது என்ன செய்யும்? நீ உண்மையா தேவனுக்கு பிரியமாக நடக்கிற காரியம் உனக்குள்ள வரும். முதலாவது தேவனுக்கு பயப்படுற பயம் ஞானத்தை கொடுக்குது. அப்போ அந்த தீமையை வெறுக்கும் போது நன்மை உன்ட்டு என்ன செய்யும்? கர்த்தரை அறிஞ்சு கொள்ளுகிற சிந்தனை வரும். முதலாவது தேவனை தேடுகிற சிந்தனை வரும். அப்போ வேதம் சொல்லுது, தீமையை விட்டு விலகு, நன்மை செய், அது பிறகு உனக்கு சமாதானம் உனக்கு என்ன செய்யும்? கண்டிப்பாக வரும். புரியுதுங்களா? அப்போ அவங்க சமாதானம் இல்லாமல் இருந்தாங்க பாருங்க, அன்பு இல்லாமல் இருந்தாங்களே சீஷருங்க, இல்லை அவங்களுக்குள்ள. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாதானத்தோடு இரு. அப்போ சமாதானம் எப்படி வரும்? தீமை விட்டு விலகு, நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளு. அப்போ இதுதான் நமக்கு என்ன செய்யும்? நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாதானம் இல்லாமல் இருக்கிறியா? உன் இருதயம் கலங்குதா? எதனால கலங்குது? பல யோசனை, பல நினைவு, பல காரியம், சிந்தனை. இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, ஏன், எதுக்குன்னு கேள்வி கேட்குறீங்களே, கேட்காதீங்க, வேணாம். கேள்வி நல்லது. உங்களுடைய கேள்வி கர்த்தர் மேலே விசுவாசம் வைப்பதற்கு தான் நல்லது. அது ஆவியில் என்ன செய்வீங்க? தேவனை தேடுகிற இருதயம் வரும், தேவனை தேடுகிற வழி வரும். உங்கள் கலக்கம் பல விதத்தில் போனால் சஞ்சலம் வரும். சஞ்சலம் வந்து என்ன செய்வீங்க? மனசோர்வடையும். மனசோர்வடைஞ்சு என்ன செய்வீங்க? தேவனை மறந்துடுவீங்க. அவ்வளோதான், விட்டு போக மாட்டீங்க, மறந்துடுவீங்க. அந்த இருதயம் உங்களுக்கு வராது. உண்மைதான். நீங்கள் தொடர்ந்து அந்த சஞ்சலத்தோடு, ஏன் அப்படி நடக்குது, கவலை இப்படி சிந்தனை இருந்துனே போங்க. உங்கள் இருதயம் அப்படி இருக்குமாயிடும், அப்படி பாரப்பட்டுட்டு கர்த்தரை மறக்க மாட்டீங்க. அப்படி கொஞ்சம் எட்ட போயிடுவீங்க கர்த்தரை விட்டு. அது வரும். அப்போ வேதம் சொல்லுது, தீமையை விட்டு அகட்டு, தீமையை விட்டு விலகு, நன்மை செய், தேவனை தேடு, சமாதானத்தை தொடர்ந்து நாடு, அதை தொடர்ந்து கொள், கர்த்தருடைய கண்கள். அப்போ பாருங்க, இதெல்லாம் செஞ்ச கடைசியில் என்ன வருது வார்த்தை? தேவனுக்கு பிரியமாக நடக்கும்போது கர்த்தருடைய பார்வைக்கு நீதிமானா இருக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய
அந்த நீதிமான் உத்தமமாக தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு நீங்கள் நடக்கும்போது உங்கள் வாயினால் தேவனேன்னு சொல்லி கூப்பிடும்போது அதை செவி கொடுத்து கேட்குறாராம். ஏன்னா நம்ம என்ன பிரயாசப்படுறோம், நம்ம அங்கே என்ன பிரயாசப்படுறோம், தீமையை விட்டு விலகுறோம். ஆண்டவருக்கு இது பிரியம் இல்லை, இப்படி செஞ்சால் அவர் பார்வைக்கு வேணாம் பார்த்து நிற்கிறார், செய்யக்கூடாது, அப்படி ஒரு சிந்தனை சிந்திக்கிறோம் பாருங்க. அந்த தீமை, இந்த தீமை விட்டு விலகும் போது கர்த்தருக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியமா, கடவுளுக்கு பிரியமா நடக்கக்கூடிய ஒரு சிந்தனை நமக்கு என்ன செய்யுது, நம்ம நடத்துறது வருது. அதனால நம்ம என்ன செய்கிறோம், வாழ்க்கையில் நன்மை உண்டாகுது, நமக்குள்ள சமாதானம் உண்டாகுது. அது நிமித்தம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவங்க யார் அப்படி இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுறாங்களோ, கர்த்தரை தேடுறாங்களோ, இறுதியும் அவங்க மேலே என்ன செய்யுதான், அவருடைய செவிகள் அவர்களுக்கு கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. தீமை யாருன்னா கர்த்தரை பிரியம் இல்லாமல் நடக்கிறவங்க தான் தீமை. இங்கே தீமை வந்து அதான் அர்த்தம். தீமை வந்து வார்த்தை வந்தாலும் வார்த்தை சொன்னாலும் கேட்டு அப்படியே கவனிக்காம, கர்த்தருடைய வார்த்தை வந்தாலும் கர்த்தரை கேட்டு அதை அப்படியே அலட்சியமாக போகிறது, அதுதான் தீமைக்கு சமாதானம். அப்போ எதுவும் சொல்லி, தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இல்லாதபடி அறுத்து போடுவேன், கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. இங்கே அதான் வேதம் சொல்லுது. இங்கே இந்த யோவான் 14வது அதிகாரத்தில் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய பிலிப்பு இவங்க 2 பேரும் தோமாவும் கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பிதாவை நான் கண்டேன், அப்படி இருக்க பிதாவை எங்கே காண்பி என்று சொல்லுகிறாய். அப்போ இவங்க தீமையை விட்டு இவங்களுக்குள்ள அநேக விசுவாசமே இல்லை. ஆண்டவர் இயேசு மேலே விசுவாசம் இல்லை, பிதாவு மேலே விசுவாசம் இல்லை. அதான் சொல்கிறா, நீங்கள் கலங்குறீங்க. அப்போ எதனால் உங்களுக்கு கலக்கம், அநேக தீமைகள் வருது, அன்பு இல்லாமல் இருக்கிறீங்க. இதெல்லாம் விட்டு விலகுங்க. இதெல்லாம் விட்டு விலகும் போது உங்களுக்கு சமாதானம் வரும். அப்போ எப்படி வரோன்னா, அவருடைய தீமை விட்டு விலகும் போது தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுவோம். கற்பனையை கை கொள்ளும் போது தேவன் சொன்ன வார்த்தையின்படி நடக்க நம்ம முயற்சி பண்ணுவோம். அதான் இங்கே சொல்கிறார் பாருங்க, யோவான் 14:21 பாருங்க சிஸ்டர். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். பார்த்தீங்களா, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். அப்போ ஆண்டவர் இயேசுவோடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கும்போது முதலாவது நம்ம கர்த்தருக்கு பிரியமாக அன்பாக இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, பிதா மேலே நான் அன்பு வச்சுக்க அப்படின்னா, பிதா எனக்கு எதெல்லாம் காட்டுறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன், அதை தவிர நான் வேறு எதுவும் செய்யலை. அப்போ இங்கே அதே சொல்கிறாரு, என் கற்பனையை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாக இருப்பான், நானும் அவனிடத்தில் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். ஆமாம், இது வெளிப்படுத்துறது அவர் மேலே அதிகமாக அவரை ஆண்டவர் இயேசு தேடும்போது இந்த அன்பு வெளிப்படும், கண்டிப்பாக வெளிப்படும். எந்த அளவுக்கு அவரை தேடுறோமோ அந்த அளவுக்கு அவர் வெளிப்படுவார். ஆமாம், நிறைய காரியங்களை கர்த்தரே நம்மளுக்கு வெளிப்படுத்துவார், சொல்லுவார். ஆனால் அதான் சொல்கிறாரு, இதனால் எந்த அன்புன்னு சொன்னீங்கன்னா, இங்கே மேலே வேசனம் சொல்லுது, நீங்கள் இடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனையை கண்டிப்பாக கை கொள்ளுவீங்க. அப்போ அன்பு தான் அங்கே சொல்கிறாரு. நீங்கள் அவர் இடத்துல அன்பாக இருக்கும்போது தான் அவர் கற்பனை கை கொள்ள முடியும். அப்போ அவர் கற்பனை கை கொள்ளும்போது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். அப்போ எப்படி வாசம் பண்ணுவார்? இதெல்லாம் நம்ம இங்கே உங்கள் இருதயம் கலங்காது இருப்பாயாக சொல்கிறார, கற்பனை வசனத்தை கை கொண்டா சொல்வார் தான். ஆனால் கூட துணை இருக்கணும். தேற்றளவாளன் வராரு பாருங்க, அப்போ தான் அது கிரியை செய்யும். அப்போ நீங்கள் தேற்றளவாளன் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரணும்னு சொன்னால் இந்த வழியில் நான் நடந்தால் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நமக்குள்ள தங்குவார். அப்போ இதுக்கு அதுதான் சொன்ன நீதிமொழியில் அது சந்தேகத்தில் பார்த்தேன்ல, அந்த தீமை விட்டு விலகிறது, நன்மை செய்கிறது, சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறது, இதெல்லாம் எப்படி வரும்? கற்பனை கை கொள்ளும்போது தான் வரும். அப்போ நீங்கள் கற்பனையை கை கொண்டே நடக்கும்போது ஒரு நாள் தேவன் பரிசுத்த ஆவி நமக்கு தருவார். அவரு தான் உங்களுக்கு நம்ம ரீதியத்தை கலங்காது இருக்க மாதிரி செய்வார். நம்ம வார்த்தையை கேட்டு விசுவாசித்தா கூட அந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டத்தை சஞ்சலப்படம் தான் செய்யும், மனசு கவலை வரதான் செய்யும். அதில் என்ன செய்யணும்னு தெரியாமல் கூட நம்ம மனசு என்ன செய்யும், சஞ்சலப்படம். என்ன வழி இருக்குது, என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது
அப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ளே வந்தாலும், சஞ்சலம் வந்தாலும் நமக்குள்ளே சமாதானமாக நடக்கும். அதான் சொல்கிறாரு இங்கே, நீங்கள் கலங்காதீங்க, ஏன்னா இந்த கற்பனையை கை கொள்ளுங்க. என் கற்பனை கை கொண்டா நான் உங்களிடத்துல வருவேன். நான் உங்களிடத்துல வருவது மாத்திரம் இல்லை, கீழே 23வது வசனம் சொல்கிறார், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒரு என்வில் அன்பாக இருந்தால் அவன் வசனத்தை கை கொள்வான். பாருங்க, அன்பாக இருந்தால் தான் கை கொள்ள முடியும். முதல்ல இயேசுக்கிட்ட அன்பாக இருக்கணும், கை கொள்வான். அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து, பாருங்க அதுதான் மேலே சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதி இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க. ஆமாம், 2 பேரும் அதான் இங்கே வேதம் சொல்லுது. அவனிடத்தில் நீ பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். அப்போ முதலாவது உடைய அந்த அடி மாத்திரை, நீங்கள் போகிற வழியே ஆண்டவர் இயேசு மேலே அன்பு வைக்கணும். அவர் அன்பு வச்சா அவரே பின்னால் தேவனும் பிதாவும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற வழியை உண்டாக்குறார். அது எப்படி உண்டாக்குறாருன்னு பரிசுத்த ஆவியின் அர்த்தம். ஆமாம், இந்த மாரி சூழ்நிலை, சஞ்சலம், கவலை எது வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார், அந்த ஆவியானவர் மூலியமாக நம்மளை பலப்படுத்துவார். அப்போ சஞ்சலம் வராமல் இருக்காது, வரும். ஆனால் நமக்குள்ளே ஒரு சமாதானம் எப்போதும் நிறைவாக இருக்கும். அது இன்றைக்கி நான் 3 பேரை சாட்சியாக வேதத்தில் வந்து காட்டுறேன் பாருங்க. முதலாவது லூக்கா 19வது அதிகாரம், 2லேருந்து 19வது அதிகாரம் 111 பக்கம் 111. லூக்கா 19வது அதிகாரம் 1லேருந்து 10 வசனம் படிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமா இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். முதலாவது சக்கேயு, அவர் எப்படி இருக்கிறாரோ, குள்ள மனுஷன். அப்போ குள்ள மனுஷன் வந்து அவர் வேதம் சொல்லுது, குள்ள மனுஷனாக இருக்கிற அப்படினால். அப்போ குள்ள மனுஷன் மரத்தில் ஏற முடியாது. நினச்சி பாருங்க, ஒரு மரம் அப்படி அகலமாக இருக்குதுன்னு வச்சுங்க, குள்ளெல்லாம் இருக்கிறார், ஏற முடியுமா அவரால்? அப்போ ஆண்டவர் இயேசு பற்றி கேள்விப்பட்டுக்கிறார். அப்போது கேள்விப்பட்ட உடனே அவர் இருதயம் இயேசு ஆண்டவர் பார்க்கணும், என்ன செய்யணும் தேடுறாரு. ஜனங்க கூட்டம் ஆண்டவர் போகிறார், நிறைய கூட்டம் போடுது, ஓடி ஓடி பார்க்குறாரு. அவர் குள்ளமாக்குற ஆள்லாம் மற்றவங்க உயரமாக்குறாங்க, அவரை பார்க்க முடியல. என்ன செய்யலாம், அவரை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு ஓடி ஓடுறாரு. அவர் வந்து நிற்கிறாரு, இந்த ரோடு பக்கம் அப்படி போகிறாரு. பார்க்குறாங்க, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை கடக்கன்னு போய் ஏறிட்டா அவர் வருதை பார்க்கலான்னு சொல்லிட்டு கடக்கன்னு போய் ஏறி என்ன செய்கிறாரு, அந்த கிளையில பார்க்குறாரு. இவர் ஓடுனத்தையும் அவர் ஏறிந்து ஆண்டவர் பார்த்தார் அங்கேருந்து. பாருங்க, அதான் என்ன வேதனை சொல்லுதுன்னா, அவர் செஞ்ச முயற்சி. எதனால இயேசு பற்றி கேள்விப்பட்டார். அவர் ஆயக்காரன் தெரியுங்களா? அந்த காலத்தில் செய்வாங்க, வரி வசூலிப்பாங்க. வரி வசூலி நியாயமாக விசாரிக்க மாட்டாங்க. நீ பணக்காரனா ஒன்று 10 ரூபா 7 ரூபா கொடுக்கணும்னா 10 ரூபா அவன்கிட்ட 100 ரூபா கேட்பாங்க. அந்த 90 ரூபா ஒரு பாக்கெட்டில் போட்டுக்குவார். அப்படி தான் அவர் காசு சம்பாரிச்சவர். அப்போ இவ எப்படி இருப்பாங்க? அப்போ இவனுக்கு வந்து கர்த்தரோட வார்த்தையை எங்கேயோ கேட்டபடினா அவரை பார்க்கணும், எப்படிப்பட்டவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓடி போய் மரத்து மேலே போய் ஏறி உக்காந்தார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்துட்டார். அப்போ அண்ணாந்து பார்த்தா போன ஏறிந்த கர்த்தர் பேசினே எல்லாரையும் பார்க்கும்போது கும்பலில் அவனையும் பார்த்துட்டு அவனை கண்டு, சக்கேயு நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஆமாம், அப்போ பாருங்கள், தேவன் அவன் செஞ்ச முயற்சியை பார்த்தார், சக்கேயு செஞ்ச முயற்சியை பார்த்தார், பிரயாசப்படுறார், தேவனை தேடி வரான், தேவனை ஆண்டவர் இயேசு பார்க்க வரான். ஆண்டவர் பார்த்துட்டு உடனே அவன் மனசை கண்டுபிடிச்சி சொல்கிறாரு, இன்றைக்கு என்ன சொல்கிறான், நான் இறங்கி வந்து என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்குறேன். ஆனால் மற்ற ஜனங்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்குது, அவன் பாவின்றாங்க, ஆயக்காரன் பாவி. ஆனால் கர்த்தரோட பார்வைக்கு மனம் திரும்பிட்டான். அதான் முதலாவது பாருங்க, ரட்சிப்பு அவன் செஞ்ச முயற்சியை தான் தேவன் அங்கே பார்த்தார். அவன் ஓடி போய் மரத்தில் ஏறி உக்காந்து வருவதை பார்த்தாரு, கர்த்தர் பார்த்துட்டார். அப்போ உடனே அவனை பார்த்து, சக்கேயு இறங்கு, இப்போ நான் வீட்டில் வந்து சாப்பிட்றேன், உங்கள் வீட்டில் ரட்சிப்பு வந்துருச்சு. அப்போ இது அவன் கேட்ட உடனே அவன் என்ன செய்கிறான், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானேன்னு சொல்லிட்டு எழுந்து போன தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்து இருக்கிறார் என்றான். அப்போ இதை கேட்டவங்க என்ன செய்கிறாங்க, இவர் பாவி வீட்டில் போய் சாப்பிட்றாருன்ட்டு சொல்கிறாங்க. அப்போது முதலாவது இந்த சக்கேயு ரட்சிப்பு, கர்த்தரை தேடி வந்தான், மரத்தில் ஏறினார், கர்த்தரை பார்த்தார், ரைட், கர்த்தர் உடனே இறங்கி வந்தார், அங்கே ரட்சிப்பு உண்டாயிருச்சு. இப்போ இந்த மனுஷன் மனம் திரும்புதல் கேட்ட காரியம்
செஞ்சிட்டாரு. அதான் சொல்கிறாரு, அவர்கள் அவைகளை கேட்ட கொண்டு இருக்கையில் அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாக இருக்கையில் மேலே என்ன சொல்லிட்டு பாருங்க. என்ன சிஸ்டர் இங்கே படிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலனத்தையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஆமாம், அப்போ கர்த்தரை பார்த்த உடனே அவனுக்கு உள்ள என்ன தெரிஞ்சிச்சு? ஆமாம், உடனே மனமாற்றம். அப்போ இந்தமாரி அவன் ஆயக்காரனாக இருக்கணும் அப்படின்னா அநேக காசை வாங்கிட்டு அது என்ன செய்வான், ஜனங்கிட்ட அதிகமாக வாங்கிட்டு அது போய் நான் திரும்பவும் கொடுத்துட்றேன். அப்போ மனம் திரும்புதை கரெக்டாக பாருங்கள். கர்த்தரை பார்த்து சந்தித்த உடனே மனமாற்றம் வந்துருச்சு. இங்கே நடக்குதுன்னா ஒரு பரிசுத்த ஆவி பெறல, கர்த்தர் விசுவாசிக்கிறாரு. விசுவாசித்த உடனே அது மாற்றம் வருது. அப்போ ஆண்டவர் இயேசு உண்மையாக அந்த அன்போடு விசுவாசிக்கும் போது அப்படி கிரியை நடக்குது. இது ஒரு முதல். இவங்க வருவதுன்னா பரிசுத்த ஆவி பெறல, வந்தார், விசுவாசிகள் பார்க்குறாரு, கேள்விப்பட்டார், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், மனம் திரும்பினார். அப்போ அநேகமாக காசு வாங்கி தான் கொடுத்துட்றான்னு சொல்லிட்டார், முடிஞ்சிச்சு. ரெண்டாவது பாருங்கள், இது லூக்கா 2வது அதிகாரம். லூக்கா 2வது அதிகாரத்தில் 25வது வசனம் படிங்க சிஸ்டர். 25. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். யாருக்கு? சிமியோன் என்னும் தேவ மனுஷன். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேல் ஆறுதலுக்காக காத்திருந்தான். இஸ்ரவேலை யார் விடுவிப்பாங்கன்னு சொல்லிட்டு காத்திருந்த மனுஷன் இருந்தான். அவன் மேலே சக்கேயு மேலே பரிசுத்த ஆவி இல்லை, ஆனால் இவருக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறார். ஏன்? இவர் தேவனுடைய ஆலயத்தை தங்கியிருந்தவர் இல்லையா? தேவனுடைய ஆலயத்தையே விரும்பி இருந்தவர். சங்கீதத்தை போட்டு 122 நினைக்கிறேன். அதில் தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது தேவன் என்ன செய்கிறாராம், பின்னால் சமாதானத்தை தரார். அந்த ஆலயம் எருசலேம் கட்டப்படுவதற்கு பின்னால் சங்கீதத்தில் இருந்தம்மா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். எருசலேம் வாசலில் எங்களுக்கு கால்கள் நீர்க்கலாயிற்று. கடைசி வசனம் சொல்லுது, உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக, உன் சகோதர நிமித்தம் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாவதாக என்று அதை தேடி ஆலயத்தை தேடி போகிறேன். அதனால் என் அலங்கத்திலும் சமாதானம், என் கோட்டைக்குள்ளே சமாதானம். இங்கே கர்த்தருடைய ஆலயத்தை தேடி வரும்போது, அலங்கன்னா என்ன? வீட்டுக்கு சுற்றி மதில் இருக்குதுங்களே, அதுக்குள்ளே நம்மளுக்கு பாதுகாப்பு, வீட்டுக்குள்ளேயும் சமாதானம். அலங்கன்னா அலங்கம், கோட்டைக்குள்ளே எனக்கு சமாதானம். காரணம், நான் கர்த்தருடைய ஆலயத்தை தேடி வருகிறபடினால். அப்போ பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவி இல்லை, ஒரே ஒரு இடம் தேவ ஆலயம்தான். அங்கே தேவன் பேசும்போது கேட்கும்போது இங்கே தான் சமாதானம் கிடைக்குது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, லூக்காவில் பாருங்கள், லூக்காவில் 2வது அதிகாரத்தில் 2வது அதிகாரம் 25 பண்ணிக்கிட்டேன். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். பார்த்தீங்களா? அப்போ எதுக்காக காத்திருந்தார் அவர்? ஆமாம், அங்கே சமாதானம், இஸ்ரவேலி சமாதானம் வரணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு தேவ மனுஷன் ஜெபம் பண்ணுறார், ஆலயத்தில் போய் வேண்டுறார். அப்போது அந்த காலம் வரும்போது அங்கே ஆண்டவர் இயேசு கொண்டு வராங்க, குழந்தைய பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, அவர் ஆவின் ஏவுதனால் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளையை நியாயப்பிரமாணத்தின் முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பட அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை கையில் வாங்கி ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியனே இப்போது சமாதானத்தோட போக விடு. பார்த்தீங்களா? தேவ சமாதானம். சக்கேயு இயேசுவை பார்த்தவொடனே சமாதானம் வந்துருச்சு, அவங்களுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு, சமாதானம் வந்துருச்சு. இங்கே இவர் தேவ ஆலயத்தில் இருக்கிறாரு, சமாதானத்துக்கு கூட பரிசுத்த ஆவிக்கிறார் இவருக்குள்ள. பார்த்தீங்களா? சக்கேயு தேவ ஆலயத்துக்கு போல, ஆண்டவர் பார்த்தவொடனே ஏற்றுக்கொண்டார், மனம் திரும்புதல் நடந்துச்சு. இங்கே சிமியோன் தேவ ஆலயத்தில் இருக்கிறாரு, தேவனை தேடுறாரு, இஸ்ரவேல் ஜனங்க காப்பாற்றப்படணும்னு ஜெபம் பண்ணுறாரு. அப்போ இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருக்கிறபடினா என்ன செய்கிறாரு? இப்போ தெரியுது,
அங்கே வந்து ஆண்டவர் இயேசு வந்தபடினால் இப்போ அவருக்கு கண்டிப்பாக இஸ்ரவேலுக்கு சமாதானம் வரப்போகுது. இப்போ ஆண்டவரை என்ன சமாதானம் எடுத்துக்கொள்ளு, நான் பார்த்துட்டேன், அந்த ரட்சணத்தை பார்த்துட்டேன், ரட்சிக்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கக்கூடியவரை என் கண்டுருச்சு, இப்போ எனக்கு சமாதானத்தை கூட நான் போகிறேன்றார். பார்த்தீங்களா, முதல் ஒரு இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு மனமாற்றம். இங்கே இயேசுவோடு ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்த ஆவியினால் உணர்த்தப்படுற காரியம். ரெண்டாவது நிபம் இன்னொன்று காட்டுறோம் பாருங்க. லூக்கா முதல் அதிகாரத்தை பக்கத்தில் 28, 29, 30 படிச்சுட்டு. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்ப இங்க இந்த மரியாள் ஆண்டவர் இயேசுடைய தாயார், இவங்க அங்கே இருக்கிற இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்கள்ல ஏழை குடும்பம், வசதி இல்லை, பணக்காரங்க கிடையாது, பணம் இல்லை, ரொம்ப கஷ்டமான குடும்பம். இந்த குடும்பத்தில் ஆனால் தேவ தூதரை வந்து பார்க்கும்போது இவங்கள பார்த்தா கிருபை பெற்றவளே சொல்கிறார். ஏன் கிருபை பெற்றவளை? மற்றவங்களை இதோட அழகுள்ள பெண்கள், வசதி உள்ள பெண்கள், அரண்மனையில் வாழ்கிற ஜனங்களை இருக்கிறாங்க பெண்கள், ஏன் அவங்கள பார்த்து சொல்ல? ஏன் சொல்ல? ஏன்னா இவங்க இரவு பகல் தேவனை தேடின மனுஷி பொண்ணு. அதுதான் கிருபை பெற்றவளை. கிருபை நிறுத்து வந்து ரட்சிப்பு. தேவன் ஒரு பாவியை கூட மனம் திரும்புதலுக்கு அவர் இலவசமாக கொடுக்குறாரு. ஆனால் தேவனை தேடுகிற, உண்மையாக தேடும்போது அந்த கிருபை வேற ஒரு கிரியை செய்யுது. என்ன செய்யுது? பரிசுத்த ஆவியில் நிறைய காரியம் நமக்குள்ளே செய்யப்படுறாரு. இவங்க தேவனை தேடுகிறபடினால் ஒரு கிருபை கிடைக்குது. என்ன கிருபை? பரிசுத்த ஆவியை கொடுத்து தேவ மகன் உனக்குள்ள பிறப்பார், அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக. பாருங்க, இன்னொரு ஒரு பெரிய காரியம். புரியுதுங்களா? அப்போ ஒரு தேவன் ஒரு அந்த 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 சமாதானத்தை, அந்த கிருபையை கொடுக்குறாருன்னா அது வந்து நிரந்தரமாக கிரியை செய்யும். அதான் இவங்களுக்கு வந்து அவங்க தேவனை ஏற்கனவே தேடுகிற இறுதியம் இருந்தபடினால் தேவ தூதர் வந்து சொல்கிறாரு, கிருபை பெற்றவளை வாழ்க, இங்கே இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவ்வளோ அவளை கண்டு வார்த்தையினால் கலங்கி பயப்படுறாங்க. அப்போ தேவன் தூதன் அவளை நோக்கி, பயப்படாத, நீ தேவனிடத்தை கிருபை பெற்ற, ஏன்னா நீ கர்ப்பவதியாய் குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவையாக. அதே கடைசி 35வது வசனம் கீழே சொல்லுது, தேவ தூதன் அவளுக்கு பிரயோஜனமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், அதெல்லாம் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படுவார். அப்போ என்ன சொல்றாரு? தேவனுடைய குமாரன். 3 விதமான, பாருங்க, 3 விதமான ரட்சிப்பு தான் அது. 3 ரட்சிப்பு தான். ஒரு மனுஷன் தேவ வார்த்தை ஆண்டவர் இயேசு தேடி வந்து பார்க்குறாரு, ஒரு ரட்சிப்பு கிடைக்குது. இந்த அம்மா ஏற்கனவே கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவங்களுக்கு அது இன்னொன்று நடக்குது. சிமியோன் ஆலயத்திலே கண்டு பரிசுத்த ஆவியை பெற்று வரார், ரட்சிக்கக்கூடிய குழந்தை வருது, அதை பார்த்துட்டு ரட்சணையம் வந்துருச்சு, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க ஒரு வந்துட்டார் வந்து சொல்லிட்டு, தேவன் வந்துட்டார் சொல்லிட்டு அவர் மேலே இப்போ சமாதானத்தை அனுப்பு. அப்போ எல்லாமே தேவனுக்குள்ளே வரும்போது தான் சமாதானம். புரியுதுங்களா? சமாதானம் எப்படி வருது? ஆமாம். அப்போ சமாதானம் எனக்குள்ளே வரணுன்னா நான் முதலாவது தீமையை விட்டு விலகித்தான் ஆகணும். தீமையை விட்டு விலகணும், நன்மை தேவனோடு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்குள்ளே சமாதானம் வரும். அப்போ தான் கர்த்தர் நமக்குள்ளே இருப்பார். இது இல்லாமல் நம்ம தீமையை விட்டு விலகாதபடி கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்யணும், நன்மை செய்யணும், எப்படி செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்? அதுதான் வேதம். அதை யோவான் 14 பாருங்க, எடுங்க திரும்பி. அதான் சொல்கிறார், உன் கற்பனை 14:21, என் கற்பனையை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நான் அவனிடத்தில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் சொல்கிறார். வெளிப்படுத்துவான்னு சொல்ல நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 23வது அதிகாரத்தில் கீழே சொன்னேன். ஒரு படிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். 2 பேரும் வாசம் பண்ணுவோம். அப்போ அன்பாக இருக்கும்போது தான் அந்த முழுமையான, அப்போ பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தான் வேதம் சொல்லுது நித்திய ஜீவன் சொல்லுது. சரிங்களா? பரிசுத்த ஆவி கூட அதான் வேதம் சொல்லுது நித்திய ஜீவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் வரணும்னா
முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை புரிஞ்சிக்கணும். அன்பு என்ன செய்யுது, பிதாவோகிய காரியங்கள் என்னன்னு கிறிஸ்து இயேசு ஆண்டவர் வழியாக தெரியுது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்வதற்கு நமக்கு பரிசுத்தாய் நமக்கு தேவை. இவர் தான் சமாதானத்தை கொடுப்பார். இவர் தான் நமக்கு கலங்காது இருப்பாயாக சொன்னது இதுக்கு தான். அதான் வேதம் சொல்றது பின்னால் 26, என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எல்லாவற்றையும். அப்போ எல்லாவற்றையும்னா ஆமாம், எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவி தான் நம்மளுக்கு நினைப்பூட்டுவாரோம். அப்போ பிதாவுடைய எல்லாமே ஆண்டவர் இயேசு அவர் வழியாக இவருக்கு சொல்லப்பட்டது. இப்போ ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறாரு, நமக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னா அதுக்கு பரிசுத்த ஆவி. அப்போ அவருடைய அவர் சொன்னதையே நம்ம கை நடத்தணும்னா வேதம் சொல்லுது, பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றளவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு என்ன சொன்னனோ அதை எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ ஆண்டவர் சொன்னதை கற்பனை கை கொண்டு நடக்கணும் நம்மளால் முடியாது. கற்பனை கை கொண்டு செய்யணும்னா ஒரு நேரத்தில் விழுந்துருவோம், இல்லை செய்ய முடியாது, இல்லை செய்யணும்னு நினைப்போம், முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. ஆனாலும் வேதம் சொல்லுது, நீ பரிசுத்த ஆவியின் வரும்போது கிறிஸ்து என்ன சொன்னாரோ கண்டிப்பாக நமக்குள்ள நினைப்பூட்டுவார். அப்போ நினைப்பூட்டும் போது அடுத்த வருஷம் சொல்லுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் உலக பிரகாரமும் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமாம், உலக கொடுக்குற சமாதானத்தை போல நான் கிடைக்காது. நான் கொடுக்குற சமாதானம் என்ன சொல்கிறாரு, நான் கொடுக்குற சமாதானம் என்னுடைய சமாதானம் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலக கொடுக்குற பிரகாரம் உங்களுக்கு இல்லை கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் நமக்கு மனசில் கலக்கமும் இருக்காது, பயமாக இருக்காது. ஆனால் பரிசுத்த ஆவி இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு எப்போதும் கலக்கம், பயம். அப்போ பரிசுத்த ஆவி வேணும்னா நம்ம செய்ய வேண்டியது தீமையை விட்டு விலகணும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகணும், நன்மையை தேடணும், கர்த்தரை தேடணும். அப்போ தான் நமக்குள்ளே சமாதானம் வரும். அதன் பிறகு தேவன் நம்ம அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது தேவ சமாதானத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதை வேதம் சொல்லுது, நீங்கள் சாவியானவர் வரும்போது தேற்றால் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்னது எல்லாவற்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ வேதம் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. அதான் சொல்கிறார் 28, நான் போகிறேன் என்றும் திருமுகத்தை வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவிடத்துக்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள், ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். ஆமாம், நான் போகிறேன். எதுக்கு போகிறேன்? நான் போகிற நோக்கமே நான் போய் பரிசுத்த ஆவி உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்போ பரிசுத்த ஆவி நான் வரும்போது உங்களுக்கு என்ன எப்படி இருப்பீங்க? சந்தோஷத்தோடு பலத்தோடு இருப்பீங்க. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தவங்களுக்குள்ளே இல்லைன்னா சஞ்சலம் தவிப்பும் அதிகமாக இருக்கும். அதனால் வரும்போது நம்ம மனுஷன் தானே, நம்மளுடைய சிந்தனை என்ன செய்யுதுன்னு வழி தெரியாமல் ஏதாவது நம்ம மனுஷன் சிந்தனையில் அதிகமாக நிறைய காரியம் செய்ய ஆசைப்படுவோம். ஆமாம், நம்ம சிந்தனைக்கு ஏற்றது போல் நடக்கும். ஆனால் பரிசுத்த ஆவி வந்தார்னா அப்படி வராது. பரிசுத்த ஆவி வந்தால் நம்மளுக்கு முதலாவது நிறுத்த கொடுப்பாரு, சமாதானம் கொடுப்பாரு. ரெண்டாவது ஆண்டவர் இயேசு என்ன சொல்லி நம்மளை அந்த ஆவியை கொடுத்தாரோ அதைத்தான் நினைக்க வைப்பார். அந்த சிந்தனை தான் நம்மளுக்குள் கிரியை செய்யும். அதான் அப்போஸ்தலர் சொன்னார். என்ன சொன்னார்? நான் போகிறேன், நான் போயிட்ட பிறகு நீங்கள் என் உபதேசத்தின்படி உலகமுங்க சுவிசேஷம் அறிவித்து அநேக பேரை சீஷராக்குங்கன்னாரு. அப்போ அந்த கிரியை தான் நடக்கும். அப்போ உள்ள அந்த நேரத்தில் பலவீனமாக இருக்குதா, கஷ்டமாக இருக்குதா, உள்ளம் பரிசுத்த ஆவியை நம்ம பலப்படுத்துவார். அதே நேரத்தில் தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆவியான துணை என்ன செய்யும்? ஆண்டவர் இயேசு என்ன நினச்சாரோ அதன்படி தான் நடத்துவார். அதுதான் இங்கே சொல்கிறாரு, நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிற கிரியையிலும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய காரியங்களே செய்வான். இவைகளை பார்க்கலாம் பெரிய காரியம். அப்போ ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சாரோ அதே போல் நம்ம அநேக பெரிய காரியங்கள் செய்வான்னா அநேக ஆத்துமாக்களை தேவன்கிட்ட கொண்டு வர செய்வோம். அப்போ ஆண்டவர் இயேசுவோட விருப்பம் தான். முதலாவது ஆவியா நம்மளுக்கு சமாதானத்தை தரார். ரெண்டாவது கிறிஸ்து என்ன அவர் செஞ்சாரோ அந்த செய்கையை ஆவியா நம்மளுக்கு உள்ளத்தில் பேசுகிறார். அதை தான் நம்ம செய்ய விரும்புகிறார். இதுதான் பரிசுத்த ஆவியா நம்மளுக்கு பலன் கொடுத்து. போன வாரம் நம்ம பார்த்தோம் பரிசுத்த ஆவியோடைய காரியம். இங்கே அந்த பரிசுத்த ஆவி நமக்கு என்ன செய்கிறாருன்னா பலன், அந்த சமாதானம், எந்த போராட்டத்து மத்தியிலும்
மனம் சஞ்சலப்படாதபடி, எந்த கவலை வந்தாலும் அந்த கவலையிலேருந்து நம்ம அந்த கவலை குறித்து நீங்கள் அது நினைக்காதபடி தேவ சமாதானம் நம்மளுக்குள்ளே வரணும்னா பரிசுத்த ஆவி கண்டிப்பாக தேவை. அதுதான் சொல்கிறாரு, என்னையும் விசுவாசிங்க, பிதாவையும் விசுவாசிங்க, நீங்கள் கலங்காமல் இருப்பீங்க. ஆமென். ஆமாம், நினச்சி ஜெபம் பண்ணுவோம்.